ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாம் பார்க்க போகிறோம். வாங்க குயிக்காக வீடியோக்குள்ளே போயிடலாம். பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு மசாலா அரைக்க போகிறோம். 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் அளவு சீரகம், 1/4 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டு தேங்காய் ஒரு சில்லு போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சதுக்கப்புறமா ஒரு குக்கரில் 2 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிட்டு 1/4 ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டுட்டு 2 பச்சை மிளகாய் போட்டு சின்ன வெங்காயம் 2 சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 2 பெரிய வெங்காயம், 2த்தையும் மெலிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. நறுக்கி நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதக்கி வச்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 2 தக்காளி, உங்களுக்கு ஆப்ஷனல் தான், உருளைக்கிழங்கு பிடிச்சா போட்டுக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது நம்ம கறியை மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவு தனி மிளகாத்தூள், உங்களுக்கு தனி மிளகாத்தூள் போட விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்க, வீட்டு மிளகாத்தூள் மட்டும் போட்டுக்கோங்க. நான் காரம் அதிகமாக இருக்கணுன்றதுக்காக சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மல்லித்தூள் போட்டிங்கன்னா தான் குழம்பு கெட்டியமாக இருக்கும், அதனால் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் சாஃப்டாக இருக்கிறதுக்காக தயிர் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் அளவு தயிர் ஊற்றினதுக்கப்புறமா காஷ்மீரி சில்லி பவுடர் பார்த்திங்கன்னா சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லை அப்படின்ற பட்சத்துக்கு விட்டுருங்க, நான் கலருக்காக சேர்த்துருக்கேன். பார்த்திங்கன்னா அதே மாதிரி சிக்கன் மசாலா இருந்தால் சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு கரம் மசாலா தான் பிடிச்சிருக்கோம், கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் குழம்புக்கு. வீட்டு குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் அளவு சேர்த்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம மசாலாலாம் வதக்கினதுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மசாலாவெல்லாம் சேர்த்து குக்கரில் நல்லா ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போது இந்த குழம்புக்கு நீங்கள் எந்த அளவுக்கு திக்னஸ் கொடுக்க போகிறீங்களோ, இல்லை நான் ரொம்ப திக்காக வைக்க போகிறேன், ஓரளவு தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த தேங்காய் அரைச்சி வச்சுருக்கீங்களா, இந்த அரைச்சி வச்சுருக்க தேங்காவை ஆட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தேங்காவை ஆட் பண்ணி சேர்த்ததுக்கப்புறமா குக்கரில் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் சிக்கன் சீக்கிரம் வெந்துடும், அதனால் எப்பவுமே குக்கரில் மூடி வைக்கிறீங்க அப்படின்னும் போது ஒரு விசில் விட்டால் போதும். பார்த்திங்கன்னா ஒரு விசில் போட்டு எடுத்த பிறகு பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப பஞ்சு பஞ்சாக சிக்கன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அப்புறமா நம்ம மல்லி இலை போட்டு இறக்கிடுவோம். நீங்களும் இதே மாதிரி சிக்கன் குழம்பை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ.